அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وَكُلَّ بِدْعَةٍ ضَلَالَةٍ وَكُلَّ ضَلَالَةٍ فِي النَّارِ. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் ஆரம்பத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தந்த முறைப்படி இபாதத்துகளை செய்து ஒரு சிறந்த நோக்கத்திற்காக வேண்டி இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும், அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்கின்ற அனைத்து தீய நடவடிக்கைகளை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் எழுப்பி சொர்க்கத்தில் உன்னதமானவர்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. திருக்குரான் மிக வன்மையாக மிக கடுமையாக எச்சரிக்கக்கூடிய ஒரு காரியம்தான் அல்லாஹ்வினுடைய சாபம். அல்லாஹ்வினுடைய சாபத்தை பெற்று இந்த உலகத்தில் யாரும் நிம்மதியோடு வாழவே முடியாது. பொதுவாகவே சாபம் என்பது அது மனிதர்கள் சபிக்கின்ற பொழுது அது அல்லாஹ்விடத்திலே மிக மிக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு பிரார்த்தனையாக மாறுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 3 மனிதர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே நிராகரிக்கப்படாமல் அங்கீகரிக்கப்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதில் முதல் மனிதர் பயணம் செய்கிற மனிதர். பயணத்தில் இருக்கிற மனிதர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இரண்டாவது, பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்கிற துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். மூன்றாவது, பாதிக்கப்பட்ட மனிதன் பிறரை சபித்தோ
நிவாரணம் தேடியோ அல்லாஹ்விடத்தில் பாதிக்கப்பட்ட மனிதன் பிரார்த்தனை செய்கிறானே, அதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழியை நாம் எல்லாம் அறிந்தவர்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அநியாயம் செய்யப்படும் பொழுது, யார் மூலம் அநியாயம் செய்யப்படுகிறானோ அவனுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே சபித்து ஒரு மனிதன் துவா செய்கிற பொழுது அந்த துவா அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்பொழுது சாபத்திற்கு, சபிப்பலுக்கு பெரிய ஒரு தாற்பயம் உண்டு இஸ்லாமிய மார்க்கத்தில். ஒரு சில நடவடிக்கைகளை மனிதர்கள் மேற்கொள்ளும் பொழுது மலக்குமார்கள் சபிப்பார்கள் என்று கூட நீங்கள் பார்க்கலாம் ஹதீஸ்களிலே. அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடம் அல்லாஹ்வினுடைய சாபம். அல்லாஹ் சபிக்கிறான் என்றால் மனிதர்கள் சபிப்பதை போல் அல்ல அதனுடைய அர்த்தம். குரானோடு தொடர்பு இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், அவர்களும் கேலி செய்தார்கள், அல்லாஹும் கேலி செய்தான். பார்க்கிறோமா இல்லையா? அவர்களும் பரிகாசம் செய்தார்கள், அல்லாஹும் பரிகாசம் செய்தான். அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான். இப்படி குர்ஆனுடைய வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சூழ்ச்சி செய்தான், அல்லாஹ் பரிகாசம் செய்தான், அல்லாஹ் கேலி செய்தான் என்றால் கையாலாகாத மனிதர்கள் பயன்படுத்துகிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தவில்லை. அல்லாஹ் சூழ்ச்சி செய்கிறான் என்றால் சூழ்ச்சி செய்கிற மக்களுடைய சூழ்ச்சி அல்லாஹ் முறியடிப்பான் என்று பொருள். அல்லாஹ் கேலி செய்கிறான் என்றால் உங்களுடைய கேலி எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒன்றும் பலிக்காது, அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய வகையிலே அல்லாஹ் ஆற்றல் படைத்தவன் என்று பொருள். அல்லாஹ் சபிக்கிறான் என்றால் அல்லாஹ் உங்களின் மீது கோபப்படுகிறான், அல்லாஹ் உங்களை தண்டிப்பான், அல்லாஹ் உங்களை விடமாட்டான் என்று அதனுடைய பொருள். குறைந்தபட்சம் மிக சுருக்கமாக பரந்த விரிந்த கண்ணோட்டத்தோடு அலசி ஆராய்ந்து ஒரு வரியில் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு விளக்கம் சொல்ல வேண்டுமானால், யார் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவனாக இந்த உலகத்தில் வாழ்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகி விடுவான். அதுதான் சுருக்கம். அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பாசம், அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய நெருக்கம் எதுவும் அவனுக்கு இருக்காது. பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் 3 மனிதர்களோடு மறுமை நாளில் பேச மாட்டான், பார்க்க மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான், கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய சாபத்தை ஒரு அடியான் பெற்றால் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு அவன் தூரமாகி விடுவான். அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் எது தெரிந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு காரியங்களாக சொல்லி இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியம், அதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியம், அதை விட்டு முற்றிலுமாக நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியம், அதை நீங்கள் ஏறெடுத்து கூட பார்க்காதீர்கள், உங்களால் தாங்க முடியாது. அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஒரு அடியான் ஆளானால் அவனுடைய மறுமை வாழ்வு எப்படி இருக்கும்? 4வது அத்தியாயத்தின் 52வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வமன் எல் அனில்லாஹு ஃபலன் தஜித லஹு நஸீரா. வமன் எல் அனில்லாஹு ஃபலன் தஜித லஹு நஸீரா. அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் யார் என்றால், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்ற மனிதன் எப்படி ஆவான் என்றால், அல்லாஹ் சொல்கிறான், அவனுக்கு மறுமை நாளில் எந்த உதவி செய்கிற நபர்களையும் நீங்கள் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய அடியானுக்கு யாரும் மறுமையில் உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் அனுமதித்து தூதர் பரிந்துரை செய்கிற பரிந்துரை கூட அவனுக்கு கிடையாது. நோன்பு அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளில் மன்றாடும், அல்லாஹுவே பகல் முழுக்க பட்டினி கிடந்து தியாகம் செய்து என்னை பாதுகாத்தான் யா அல்லாஹ், எங்களுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட அந்த அடியானை மன்னிப்பாயாக.